காலத்தில் நேரத்திற்கு அமுது செய்யவில்லை என்றால் சற்று சிரமம்தான். ஓய்வும் எடுப்பதில்லை. ஏன் ராமானுஜா, இவரின் வேலை பளுவே நீ ஏன் குறைக்க கூடாது? அடியேனா? ஆமாம், நீயேதான். சிறுவர்களுக்கான பாலபாட வகுப்பை நீ நடத்தலாம் அல்லவா? சிறியவர்களுக்கு என்ன, பெரியவர்களுக்கே கூட நீ பாடம் நடத்தலாம். இல்லை தாயே, அதற்கான தகுதி எனக்கில்லை. ஏன் அண்ணா, தங்களுக்கு இல்லாத தகுதியா? என்ன ராமானுஜா, நீ தமிழ் பாசர வகுப்பு நடத்தவில்லையா என்ன? நடத்துகிறேன், ஆனால் அதற்கான தகுதி வேறு. லக்ஷ்மி சொன்னது போல் உன்னால் வளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட பாடம் நடத்த முடியும். எனவே நீ நாளையிலிருந்து வகுப்பு நடத்தத் தொடங்கு. அபச்சாரம் சுவாமி. தாங்கள் அமரும் ஆசனம் வியாசாசனம். அது சாமான்யமானதா? அதில் அடியேன் அமர்ந்து பாடம் நடத்துவதா? நிச்சயம் கூடாது சுவாமி. நீ நிச்சயம் நடத்தலாம். நீ 12 வயதிலேயே நான் பக்கத்தில் இருக்க கருங்குழி பாடசாலையில் பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தவில்லையா? அன்றே நீ எவ்வளவு அற்புதமான விளக்கங்கள் கொடுத்தாய். இன்றும் அது எனக்கு பசுமையாக நினைவில் இருக்கிறது. அப்படிப்பட்ட உனக்கு வியாசாசனத்தில் அமர்வதற்கு அனைத்து தகுதிகளும் நிச்சயம் உண்டு. அன்று கருங்குழி பாடசாலையில் அடியேன் வகுப்பு நடத்தியது தங்களின் அனுமதியோடு அரங்கேறிய ஒன்று. இதற்கும் நான் இப்பொழுதே அனுமதி கொடுக்கிறேன். நாளையிலிருந்து நீ பாலபாட வகுப்பை தொடங்கு. நீ ஸ்லாகிக்கும் அதே வியாசாசனத்தில் உட்கார். இதனால் 2 அபிலாஷைகள் பூர்த்தியாகும். பிள்ளைகளுக்கு பாடம் கெடக்கூடாது என்ற என் அபிலாஷையும் நிறைவேறும். நான் ஓய்வெடுக்க வேண்டும் என்ற என் மனைவியின் விருப்பமும் நிறைவேறும். அடியேனின் மீது அளவற்ற பாரத்தை ஏற்றி வைக்கிறீர்கள் சுவாமி. அபச்சாரம் செய்து விடுவேனோ என்ற அச்சம் இருந்தாலும் ஆச்சாரியரின் ஆக்ஞையை சிரமேற்கொண்டு செய்கிறேன். என்ன காந்திமதி, இப்போது உனக்கு மகிழ்ச்சி தானே? என்ன சுவாமி, ஏன் திடீரென்று இப்படி கேட்கிறீர்கள்? சாதாரணமாக நீ என்னை இங்கு அழைத்து போங்கள் அங்கு அழைத்து போங்கள் என்று கேட்டவள் கிடையாது. நீயாகவே வாய் திறந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு கூட்டிச் செல்லுங்கள் என்று கேட்டாய். நானும் உன் விருப்பத்தை இப்போது நிறைவேற்றிவிட்டேன். அதுதான் உனக்கு இப்போது திருப்திதானே என்று கேட்டேன். ஆமாம், திடீரென்று எதற்காக இங்கு வர வேண்டும் என்று நினைத்தாய்? என் மனக்குறை தங்களுக்கு தெரியாததா என்ன? ராமானுஜன் திருமணத்திற்கு சம்மதிக்காமல் இருக்கிறானே, அவனை எப்படியேனும் சம்மதிக்கவே என்ற வேண்டுதலை நம்மூர் ஆதிகேசவன் முன் வைத்தேன். அவரும் செவிசாய்த்து என் மனம் குளிரச் செய்தார். ராமானுஜன் இன்னாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை இப்போது வரதன் முன் வைக்க எண்ணி இருக்கிறேன். வரங்களை அள்ளி தருபவர் அல்லவா வரதராஜன். நான் கேட்கும் வரத்தையும் நிச்சயம் தருவார் என்று நம்புகிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம் சோமயாஜி சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். வந்திருப்பது சோமயாஜிகள் சுவாமிகள் தானா என்று அடியனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன், இதில் என்ன ஆச்சரியம்? அபூர்வமாக ஒன்று நடந்தால் அது ஆச்சரியம் தானே. தாங்கள் தம்பதி சமேதராய் வருவது மிகவும் ஆச்சரியம் தானே, அதுதான் கேட்டேன். எனக்கே கூட இது ஆச்சரியம்தான். அடியேனிடம் காஞ்சிபுரத்திற்கு சென்று வரதனை சேவித்துவிட்டு வரலாமா என்று காந்திமதி கேட்டது எனக்கே ஆச்சரியம்தான். ராமானுஜன் எப்படி இருக்கிறான்? தங்களின் மற்ற 2 பெண்களும் சௌக்கியம்தானே? நலமாக இருக்கிறார்கள். தங்களின் பெரிய பெண் பூமி தேவிக்கு கூட விசேஷம் என்று கேள்விப்பட்டேன். ஆமாம், திருக்கச்சி நம்பி சுவாமிகள் சொன்னாரோ? தங்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் அவர்தானே? வேறு யார் சொல்லியிருக்க முடியும்? அவர்தான் சொன்னார். சரி, சன்னதிக்கு போகலாமா? அல்லது தங்களுக்கு வேறு ஏதேனும் பணி இருக்கிறதென்றால் அதை முடித்துவிட்டு வாருங்கள், நாங்கள் காத்திருக்கிறோம். சரிதான், வராதவர்கள் வந்திருக்கிறீர்கள்,
தங்களுக்கு பெருமாள் சேவை பண்ணி வைப்பதை விட அடியேனுக்கு வேறு என்ன பணி? வாருங்கள். சற்று பொறுங்கள் பட்டரே. என்ன சோமயாஜி? திருக்கச்சி நம்பி சுவாமிகள் வருகிறார். நமஸ்காரம் நம்பி சுவாமிகளே. நமஸ்காரம் சோமயாஜி. நமஸ்காரம் தாயே. இது என்ன ஆச்சரியத்திலும் ஆச்சரியம். சகதர்மனியோடு தாங்கள் காஞ்சியம்பதிக்கு வருவது மிகவும் அரிதாயிற்றே. பட்டர் சுவாமிகளும் இதையே தான் கேட்டார். அரிதுதான். அந்த அரிதானது இன்று நடந்திருக்கிறது. இங்கு வர வேண்டும், வரதனை சேவிக்க வேண்டும் என்பது காந்திமதியின் திடீர் விருப்பம். அதை நிறைவேற்ற வேண்டியது ஒரு நல்ல கணவனின் கடமை அல்லவா? திடீர் விருப்பம் என்று சொல்ல முடியாது. கொஞ்ச நாட்களாகவே வரதனை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிக் கொண்டே இருந்தது. அதற்கு திருக்கச்சி நம்பி சுவாமிகளுடன் வரதன் பேசுவதாக நான் கேள்விப்பட்டது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் வரதன் என்னோடும் பேச வேண்டும் என்ற பேராசை எல்லாம் எனக்கு இல்லை. தாயே, பகவான் எல்லோரிடமும் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ எப்போதோ சிலரிடம் நேரடியாகவும் எப்போதும் பலரிடம் மறைமுகமாகவும் ஹிருதயத்தில் பரமாத்மாவாக வசித்துக் கொண்டும் நம்மை வழிநடத்தும் தோழனாகவும் நம் செயல்களுக்கு சாட்சியாகவும் பல சமயங்களில் நம்மோடு பேசிக்கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் லௌகீக விஷயத்தில் நாம் ஆழ்ந்து விடுவதால் பகவான் நம்மோடு இருப்பதை நம்மால் உணர முடியாமல் போகிறது. சதா கவலைகளும் இன்னல்களும் நம் செவிகளை அடைத்துக் கொண்டிருப்பதால் பகவானின் இனிமையான வருடும் குரல் மக்களுக்கு கேட்காமல் போவதில் வியப்பொன்றுமில்லை. உண்மைதான் நம்பிகளே. ஆனால் எத்தனை பேரால் லௌகீக விஷயங்களை விட்டு விலகி ஆத்ம விசாரத்தில் முழுமனதாக ஈடுபட முடிகிறது? தங்களை போன்ற மிக மிக சிலருக்கு மட்டுமே அது சாத்தியம். சாத்தியமாவதும் சாத்தியம் ஆகாததும் கூட பெருமாளின் திருவுள்ளம். அடியேனும் கூடத்தான் அல்லும் பகலும் அவன் சன்னதியில் நின்று பற்றறுக்க வேண்டுமப்பா பரந்தாமா என்று வேண்டிக் கொண்டிருக்கிறேன். திருவுள்ளம் கொள்ள மாட்டேன் என்கிறான் வரதன். லௌகீகம் என்னை இன்னும் கீழே அழுத்தி கொண்டல்லவா போகிறது. என்று கடைத்தேறப் போகிறேனோ? சோமயாஜி, தாங்கள் இருவரும் பெருமாளை சேவித்துவிட்டு திரும்புகையில் அடியேனின் மடத்திற்கு எழுந்தருளி நீங்கள் இருவரும் அமுது செய்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அடடா நம்பிகளே, பெருமாள் சேவை முடியட்டும், பிறகு சோமயாஜியை சகதர்மினியோடு எங்கள் அகத்திற்கு அழைத்துச் சென்று அமுது செய்துவிட்டு போக விண்ணப்பம் செய்யலாம் என்று இருந்தேன். அதற்குள் தாங்கள் முந்தி விட்டீர்களே. பட்டர் சுவாமிகளே, இவர்கள் அகத்தில் அடியேன் எத்தனையோ முறை அமுது செய்தாயிற்று. ஒரு முறையாவது அடியேன் அவர்களுக்கு அமுது படைக்க வேண்டாமா? இன்று வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த வாய்ப்பை நழுவவிட முடியுமா? சொல்லுங்கள். அதுவும் சரிதான். அடுத்த முறையாவது இந்த பாக்கியம் எனக்கு கிட்டட்டும். என்ன சோமயாஜி சுவாமிகளே, கிட்டும் அல்லவா? நிச்சயமாக. அதற்கு நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். சரி, சென்று ஆற அமர பேரருளாளனை கண்குளிர சேவித்து விட்டு வாருங்கள். அடியேனின் மடத்தில் உங்கள் இருவருக்காக காத்திருப்பேன். என்ன நம்பி சுவாமிகளே, அதற்குள் மடத்திற்கு புறப்பட்டால் எப்படி? உங்களோடு இன்று வரதனை சேவிக்க வேண்டும் என்றுதானே நாங்கள் காஞ்சியம்பதிக்கே வந்தோம். சோமயாஜி, தாங்கள் குடும்ப சகிதம் வந்திருக்கிறீர்கள். கிரகஸ்தர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளும் இருக்கும், எதிர்பார்ப்புகளும் இருக்கும். அதையெல்லாம் வரதன் முன் வைக்கும் வேளையில் அடியேன் அங்கு இருப்பது முறையல்ல. வரதனும் அதை விரும்ப மாட்டான். அது மட்டும் இல்லாமல் தன் பக்தர்கள் தன்னிடம் தனியே முறையிடுவதையே வரதன் விரும்புவான். அதென்னவோ வாஸ்தவம்தான். வரதனிடம் தனிமையில் தானே திருக்கச்சி நம்பிகள் உரையாடுகிறார். அவன் மனம் இவருக்குத்தான் தெரியும். என்றேனும் ஒரு நாள் என் முன்னிலையில் உரையாடுங்கள் என்றால் கேட்க மாட்டாரே. அப்படி ஒரு தனி பற்று இவருக்கு வரதனிடம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அடியேன் நினைக்கும் போதெல்லாம் அந்த வரதனிடம் பேசிவிட முடியாது. அதற்கு வரதனின் மனம் உகக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அடியேன் இப்பொழுது சென்றால்தான் நீங்கள் இருவரும் பெருமாளை சேவித்து கோயிலை சுற்றி வருவதற்குள் தலிகையை பாதியாவது முடிக்க முடியும். வைஷ்ணவ தம்பதிகளுக்கு அமுது படைப்பது மிகப்பெரிய கைங்கரியமாயிற்றே பட்டரே. அழைத்துச் செல்லுங்கள். சரி நம்பிகளே, வாரும் சுவாமி, வாருங்களம்மா.
தட்டை கொடுங்கள். தாங்கள் பெருமாளை சேவித்துக் கொண்டிருங்கள். அடியேன் இப்போது வந்து விடுகிறேன். சரி. பேரருளாளனே, தேவராஜா, அடியேன் இன்று வரை உன்னிடம் எதையும் கேட்டதில்லை. அதில் அடியேனுக்கு உடன்பாடும் இல்லை. உன்னை சேவிக்கும் போதெல்லாம் பிறர்க்கரிய மனித பிறவியை கொடுத்ததற்கு அடியேன் நன்றிதான் சொல்லியிருக்கிறேன். வரங்களை அள்ளித்தரும் வரதராஜா, இன்று வரை எத்தனையோ வரங்களை நான் கேட்க கேட்க அள்ளி கொடுத்திருக்கிறாய். கேட்காமலேயே நீ தந்த வரம் ஒரு வைணவ சிரேஷ்டரை எனக்கு கணவராக தந்தது. ஆனால் இன்று நான் உன்னிடம் கேட்கப் போகும் வரம் மிக மிக பிரத்யேகமானது. இதை நீ தந்துதான் ஆக வேண்டும் என்று மன்றாடி கேட்கிறேன் வரதா. இதை கொடு அதை கொடு என்று உன்னிடம் கேட்பதில் அடியேனுக்கு விருப்பம் இல்லை என்ற போதிலும் கேட்டாக வேண்டிய கட்டாயத்தில் அடியேன் இன்று இருக்கிறேன். உன் சாட்சியாக அடியேன் கைப்பிடித்த ஆத்மாவை கடை தேற்ற வேண்டியது கிரகஸ்தாசிரமத்தின் தர்மம் அல்லவா? நடக்காத ஒரு காரியத்தை மனதில் நினைத்துக் கொண்டு அடியேனின் அகமுடையாள் பரிதவித்துக் கொண்டிருக்கிறாள். அந்த பரிதவிப்பிலிருந்து அந்த ஆத்மாவை வெளிக்கொணரத்தான் முதன் முறையாக உன் முன் ஒரு வேண்டுதலை நான் வைக்கிறேன். உன் முன் வைக்கும் என் வேண்டுதலை நிச்சயம் நிறைவேற்றுவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இதுவரை எதையும் கேட்காத உன் பக்தன் கேட்கும் வரத்தை நீ நிச்சயம் தந்தருளாமல் இருக்க மாட்டாய் என்ற நம்பிக்கை அடியேனுக்கு இருக்கிறது. ராமானுஜனை திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்த நீ தஞ்சமாம்பாளையே எனக்கு மாற்று பெண்ணாக தந்தருள வேண்டும். தஞ்சமாம்பாள்தான் தனக்கு மாற்று பெண்ணாக வரவேண்டும் என்ற எண்ணத்தை காந்திமதியின் மனதில் இருந்து நீ அகற்றி அருள வேண்டும். தஞ்சமாம்பாளை தவிர வேறு எந்த பெண்ணையும் மாற்று பெண்ணாக நான் கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை என்பதை நீ அறிய மாட்டாயா வரதா? அவள்தான் என் மாற்று பெண் என்று ஆழமாக வேரூன்றி இருக்கும் எண்ணத்தை என்னால் எப்படி அகற்ற முடியும்? உன்னால் முடியும். உன்னால் முடியாதென்பது எதுவும் உள்ளதோ? வீணாய் குழம்பும் அவள் மனம் நிம்மதி அடைய வேண்டும். அதற்கு நீதான் அருள்பாலித்து அருள வேண்டும். எத்தனை முயன்றும் என்னால் மறக்க முடியாத இந்த அபிலாஷையால் அனாவசியமாய் என் அகத்துக்காரரை நான் அலைக்கழிக்கிறேன். அவர் நிம்மதியடைய வேண்டுமென்றால் தஞ்சமாம்பாளை நீ எனக்கு மாற்று பெண்ணாக தருவதுதான் ஒரே வழி. கோரிக்கையை உன் முன் வைத்து விட்டேன் வரதா. இனி உன் திருவுளம். வரம் தா என்று கேட்டு விட்டேன். அதை தருவதே உன் திருவுளமாக இருக்கட்டும்.